அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களாய், உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 14வது அதிகாரம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். ஓய்வு நாள்ல பரிசேயருடைய தலைவன் வீட்டுல போய் சாப்பிட்றதுக்காக போயிருந்தாரு. பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவங்க. நிறைய இடத்துல அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் அவங்கள அப்படிப்பட்ட பரிசேயரை நேசித்து இயேசு அவங்க கிட்ட அன்பு செலுத்தி அவங்க கூப்பிட்டப்ப அவங்க வீட்டுக்கு போகிறத இங்க நம்ம பார்க்குறோம். அப்பொழுது நீர்க்கோர்வை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். அந்த பரிசேயரோட வீட்டுல நீர் கோர்த்திருக்கிற ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆயிருக்க ஏதோ ஒரு அவயத்துல பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான், வியாதியோடு இருந்தான். என்ன செய்வார் என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இப்ப ஜனங்களோட கண்ணெல்லாம் அவர் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது ஓய்வு நாள், ஒரு வியாதியஸ்தன் இருக்கான், என்ன செய்ய போறாரு அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கமா இருந்துச்சு. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, நியாய சாஸ்திரினா லாயர், பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள். இவங்க எல்லாருக்கும் சட்டம் நல்லா தெரியும். அவங்கள பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். ஓய்வு நாள்ல நான் சுகமாக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். எந்த பதிலையும் சொல்லல, பேசாம இருந்தாங்க. அப்பொழுது அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு, இந்த நீர்க்கோர்வை வியாதி உள்ள மனுஷனை தான் கிட்ட கூப்பிட்டு அவனை சொஸ்தமாக்கி அவனை அனுப்பி விட்டுட்டார். அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஓய்வு நாள்ல கழுதை எருது ஏதாவது ஒண்ணு குழியில விழுந்துருச்சுன்னா நீங்க தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். உபாகமம் 22:4 கழுதை அல்லது எருது குழியில விழுந்தனா தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்கு நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கத இங்க சொல்றார். நீங்க தூக்கி விடுவீங்கல்ல, அது மாதிரி நான் இப்ப சுகவீனமா இருக்கிற மனுஷனை நான் சுஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கி காட்டுறார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. இதே மாதிரி 13வது அதிகாரத்துல 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம வாசிக்கலாம். கழுதை அல்லது எருது விழுந்துட்டா தூக்கி விடணும் இல்லையா, அது மாதிரி நான் ஓய்வு நாள்ல சுஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்றத அங்கேயும் நம்ம வாசிக்கலாம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் 1வது வசனத்துல பரிசேயருடைய தலைவன் வீட்டுல விருந்து நடந்துச்சு, அங்கதான் அழைக்கப்பட்டிருந்தாங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து, அவர் அங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்காரு. சாப்பிட்றதுக்கு வர்ற ஜனங்கள் இடத்தை போய் பார்த்து முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்றத அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது
பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. யாரோ ஒருத்தர் உனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தா முதன்மையான இடத்துல போய் உட்காராத. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். உன்னைய விட அவன் மதிக்கக்கூடிய கனம் பண்ணக்கூடிய வேற ஒருத்தன் அதே கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். ஏன்னா அவன் கனம் பண்ண விரும்புகிற மனுஷன், அதனால நீ இடத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும். முதன்மையான இடத்துல இருந்த நீ இப்ப தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். போகும்போது வெட்கத்தோடு போவ. ஏன்னா உன்னை எழுப்பி விட்டு சொல்றாங்க, அதனால அப்படி வெட்கப்படுவ. நீ அழைக்கப்பட்டு இருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. ஆனா நீ வந்த உடனே, விருந்துக்கு வந்த உடனே தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது, நீ தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்க, உன்னை அழைத்தவன், இந்த விருந்துக்கு அழைத்தவன் வந்து கூப்பிட்டு உயர்ந்த இடத்துல வந்து உட்கார சொல்லும் போது, உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். மற்றவங்களாம் உன்னைய மரியாதையோட பார்ப்பாங்க, கனம் உண்டாகும். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னையே உயர்த்தினான்னா அவன் தாழ்த்தப்படுவான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யார் தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்க உயர்த்தப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கூட இந்த தாழ்மையை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம், தேவனுக்கு சமமாய் இருந்தாலும் இயேசு தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷ சாயலா இந்த உலகத்துக்கு வந்தாரு. தன்னை தாழ்த்தினாரு, அடிமையின் ரூபம் எடுத்தாரு, மனுஷ சாயலா இந்த உலகத்துக்கு வந்தாரு. தன்னை தாழ்த்தினதுனால தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் 15:3 இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இருக்கும்போது ஒரு அடிமையை போல இடுப்புல துண்டை கட்டி, கச்சையை கட்டி அவங்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்தார். கால்களை கழுவி தன்னை தாழ்த்தி ஒரு அடிமையை போல சீஷர்களோட கால்களை கழுவினார் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டையும் இந்த தாழ்மையின் குணம் இருக்கணும். இயேசுவை போல நம்ம மாறணும். என்னை எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் என்னைய வந்து கனம் பண்ணணும், அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாம நம்மளை தாழ்த்தும் போது நம்மளை உயர்த்துகிறது தேவன் தான். நம்மளை தாழ்த்த தேவன் நம்மளை உயர்ந்த இடத்துல வைப்பாங்க. நம்ம அனுதின வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம தாழ்மை உள்ளவர்களா செயல்படணும். அதை ஆண்டவர் பார்த்து நம்மளை உயர்த்துவார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது, விருந்துக்கு தன்னை அழைத்த பரிசேயருடைய தலைவனை பார்த்து, நீ பகல்ல விருந்து செஞ்சாலும் சரி, ராத்திரியில விருந்து செய்தாலும் சரி, உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களையாவது ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையாவது ஆகிலும் அழைக்க வேண்டாம். விருந்துக்கு பொதுவா இவங்களைத்தான் அழைப்போம். சிநேகிதர், உறவினர், சகோதரர், ஐஸ்வர்யவான்கள், இப்படிப்பட்டவங்களை தான் அழைப்போம். ஆனா நீ அப்படிப்பட்டவங்களை அழைக்காதே, கூப்பிடாத. அவங்களெல்லாம் அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள்.
நீ அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டேனா அவங்க திரும்ப உன்னைய விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்வதாகும். நீ செய்த விருந்துக்கு அவங்க பதில் விருந்து செய்வாங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ஆனா விருந்துக்கு நீ ஏழை ஜனங்களை, உடல் ஊனமுற்றவர்களை, பார்வையற்றவங்களை, நடக்க முடியாதவங்களை, தேவையுள்ள அந்த ஜனங்களை கூப்பிடு. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அவங்க நீ செய்யற விருந்துக்கு பதில் விருந்து செய்ய மாட்டாங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். நீதிமான்கள் உயிர்த்தெழுதல, ஆண்டவரோட வருகையில, நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சிறியர்ல ஒருத்தருக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது, அவங்கள்ட்ட அன்பு காட்டும் போது அது தேவனுக்கு செய்கிற தொண்டா கருதப்படும். அதுக்குரிய பலனை நம்ம ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசத்தோடு நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, பரிசேயரோட தலைவன் தன்னுடைய வீட்டுல விருந்து வைத்தான். அதுக்கு இயேசு வந்திருந்தாரு. அப்ப அவர் அங்க அந்த ஓய்வு நாள்ல ஒரு வியாதியஸ்தன் அவருக்கு முன்பாக இருந்தாரு. சுத்தில இருக்கிற மக்களை பார்த்து, நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாள்ல சுகமாக்கலாமான்னு கேட்டாரு. அவங்க அமைதியா இருந்தாங்க. இவர் அவனை கூப்பிட்டு சுகமாக்கி அனுப்பி விட்டுட்டு, அந்த பரிசேயரையும் இந்த நியாய சாஸ்திரிகளையும் பார்த்து, ஒரு கழுதை அல்லது எருது குழியில விழுந்தா நீங்க தூக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அவங்க எந்த பதிலும் சொல்லல. அந்த விருந்துல வர்ற ஜனங்கள்லாம் முதன்மையான இடத்துல உட்கார்றதுக்கு பார்த்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இயேசு அவங்களோட ஒரு ஓமையின் மூலம் பேசுறாரு. நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தா உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்தேனா, முதன்மையான இடத்துல உட்கார்ந்தேனா, உன்னை விட கனம் பெற்றவன் வரும்போது உன்னை கீழே உட்கார சொல்லிடுவாங்க. நீ தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். ஆனா நீ வந்த உடனே விருந்துக்கு வரும்போது தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்திருந்தா, உன்னை அழைத்தவன் உன்னை கூட்டிட்டு போய் உயர்ந்த முதன்மையான இடத்துல உட்கார வைக்கும் போது உன்னை சுத்தில இருக்க மக்கள் மத்தியில கனம் பெற்றவனாய் காணப்படுவாய். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்புறம் அந்த விருந்து பண்ணவனை கூப்பிட்டு, பகல் விருந்து ரா விருந்து எது செய்தாலும் உன்னுடைய சிநேகிதர், உன்னுடைய சகோதரர், உன்னோட பந்து ஜனங்கள், ஐஸ்வர்யவான்கள் இவங்களையெல்லாம் கூப்பிடாத. நீ கூப்பிட்டு விருந்து பண்ணேன்னா மறுபடியும் அவங்க உனக்கு விருந்து பண்ணுவாங்க. பதிலுக்கு பதில் இந்த உலகத்திலே செய்து முடிக்கப்பட்டுரும். ஆனா நீ விருந்து பண்ணும்போது ஏழைகள், நடக்க முடியாதவங்க, ஊனமுற்றோர், குருடர்கள், கண் பார்வையற்றவங்க இவங்களை கூப்பிடு. நீ விருந்து பண்ணினீன்னா அவங்க பதிலுக்கு விருந்து செய்ய முடியாது. ஆனா உன்னுடைய பலன் பரலோகத்துல உண்டாயிருக்கும். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலின் போது உனக்கு பதில் செய்யப்படும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும். அதுக்குரிய பலனை நம்ம பரலோகத்துல பெற்றுக்கொள்வோம் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு நீ கிருபை அளிக்கிறே. ஆண்டவரே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நாங்க தியானித்தோம். அப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தனையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்க எங்களுடைய வாழ்நாட்கள்ல
உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உமக்கு சாட்சிகளாய், தாழ்மை உள்ளவர்களாய், உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்க. அதை செயல்படுத்த உதவி செய்யுங்க. நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஏழை எளிய மக்களுக்கு நினைவு கூறுகிறவர்களாய், ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த நாள் முழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. சுவிசேஷ பணியிலே எங்களால் என்றதை செய்ய கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you.